குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்னும் சில டாபிக்ஸ் பார்க்காம இருக்கும். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் நம்ம 2016 25 வரைக்குமே கொஷின்ஸ்லாம் நிறைய பார்த்துருக்கோம் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட. இப்போ அது தொடர்ந்து கண்டினியூஸாக இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் பார்க்க போகிறோம். இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் பேஸ் பண்ணி கொஷின் கேட்டிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸில் நம்ம ரெண்டு விதமான காம்ப்ளெக்ஸ் இருக்குது. பேஸ் பண்ணி டைப்ஸ் ரெண்டு விதத்தில் பிரிக்கிறோம். ஒன்று பேஸ்ட் ஆன் த லிகாண்ட். இந்த லிகாண்டை பேஸ் பண்ணி பிரிக்கும் போது நம்ம ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஒன்று ஹோமோலிப்டிக் காம்ப்ளெக்ஸ், இன்னொன்று ஹெட்ரோலிப்டிக் காம்ப்ளெக்ஸ். ஹோமோ ஹெட்டிரோ ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஹோமோனா ஓரின அணைவுச் சேர்மம், பல்லின அணைவுச் சேர்மம். என்ன ஓரின அணைவுச் சேர்மம், பல்லின அணைவுச் சேர்மம் அப்படின்னா FeCN6 K4FeCN6 படிச்சிருப்பீங்க. அந்த காம்ப்ளெக்ஸ் இது மாதிரி எந்த காம்ப்ளெக்ஸ் கொடுத்தாலும் சரி, ஆனையானிக்காக இருந்தாலும் கேட்டையானிக்காக இருந்தாலும் அதில் இந்த மெட்டல் அயான் கூட வரக்கூடிய லிகாண்ட் ஒரே மாதிரியாக இருந்ததுன்னா, ஆறுமே சயனைடு ஆறுமே வாட்ரு அது மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ், ஓரின அணைவுச் சேர்மம். நீட் கொஷினில் கேட்டிருக்காங்க, இது ஓரின அணைவுச் சேர்மம் எது அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஹெட்டிரோனா பல்லின அணைவுச் சேர்மம். பல்லின அணைவுச் சேர்மம்னா என்ன? மோர் தென் ஒன் லிகாண்ட். மெட்டல் கூட ஒன்றுக்கும் மேற்பட்ட லிகாண்ட் வரலாம். 3 அமோனியா 3 வாட்டரு. 1 வந்தாலுமே சரி, 3 தான் வரணும்னு அவசியம் இல்லை. 3 இது 2 அல்லது இன்னொன்று பார்த்திங்கன்னா NO2. இது மாதிரி எத்தனை லிகாண்ட் வேணாலும் வரலாம். மோர் தென் ஒன் லிகாண்ட் வந்ததுன்னா அது ஹெட்டிரோ, பல்லின அணைவுச் சேர்மம். ஒன்றிற்கு மேற்பட்டது வந்தாலே பல்லின அணைவுச் சேர்மம் தான் சொல்கிறோம் நம்ம. அடுத்த கேட்டகரி பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் த சார்ஜ் ஆன் த கோஆர்டினேஷன் ஸ்பியர். அணைவு கோளத்தின் மீது உள்ள மின்சுமையை பொறுத்து நம்ம பிரிக்க போகிறோம். அணைவு கோளத்தின் உள்ள மீது உள்ள மின்சுமை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு மேலே மைனஸ் சார்ஜ் வரலாம், ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு மேலே ப்ளஸ் சார்ஜ் வரலாம், ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு மேலே ஒன்றுமே சார்ஜ் இல்லாமல் வரலாம். இந்த மாதிரி ஒரு அயான் ப்ளஸ் மைனஸாக பிரித்ததுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட்டுக்கு மேலே மைனஸ் வந்ததுன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம எப்படி சொல்கிறோம்னா ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ். ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ் எதிர் அணைவுச் சேர்மம், எதிர்க்குரிய அணைவுச் சேர்மத்தில் இருக்குது. இது நேர் அணைவுச் சேர்மம், கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். நேர் அணைவுச் சேர்மம் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இதை நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ், நடுநிலை அணைவுச் சேர்மம் அப்படின்னு சொல்கிறோம். நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். இது மாதிரி எந்த காம்ப்ளெக்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். இதை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி பாசிட்டிவ் அயன் வரும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போ ஒரு பாசிட்டிவ் அயன் ப்ராக்கெட் பின்னாடி வந்தால் ஆனயானிக்கு, ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு பின்னாடி நெகட்டிவ் அயன் வந்ததுன்னா அது ஆனயானிக், அது கேட்டயானிக். எதுவுமே வரல, முன்னாடியும் அயன் வரல பின்னாடியும் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். நடுநிலை அணைவுச் சேர்மம். இதுமாதிரி 3 வகையாக பிரிச்சிட்டோம். இப்போ இதில் கொஷின்ஸ் பார்க்கலாம். இதில் ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைரெக்டாக ஃபார்முலா கொடுத்துருக்காங்க ஒரு இயரில். இந்த இயரில் பார்த்தீங்கன்னா இப்போ ஐயூபேக் நேம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஐயூபேக்கை பற்றி உங்களுக்கு தெரியும். ஐயூபேக் நேம்லேருந்து நான் ஃபார்முலாவை கன்வெர்ட் பண்ணுறது மட்டும் இப்போ பார்க்கலாம். இப்போ எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்தாலும் சரி, நீங்கள் ஐயூபேக்லேருந்து ஃபார்முலாவாக நேம்லேருந்து ஃபார்முலாவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டை போட்டுக்கோங்க. ஸ்கொயர் ப்ராக்கெட்டை போட்டதுக்கப்புறமா அந்த மெட்டலை ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டில் போடுங்க. குரோமியம் 3 அதில் அவங்களே கொடுத்துட்டாங்க. குரோமியம் 3+ இருக்குது. ட்ரை அம்மைன் ட்ரை அக்வா, 3 அமோனியா 3 வாட்டர். இது எங்கே வேணாலும் போட்டுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நம்ம எழுதுறது தான் ஆல்ஃபபெட்டிக்கலாக எழுதணும். ட்ரை அம்மைன் ட்ரை அக்வா. அம்மைன்னா 3 அமோனியா, NH3 3 தடவை. ட்ரை அம்மைன் ட்ரை அக்வா ரெண்டுமே நியூட்ரல் லிகாண்டு தான். அப்போ ஓவராலாக +3 வரும் நமக்கு. குளோரைடுன்னு கொடுத்துருக்காங்க. குளோரைடுனா கண்டிப்பாக இங்கே Cl வந்திருக்கும். நெகட்டிவ் அயான் Cl வந்திருக்கும். Cl பார்த்திங்கன்னா இங்கே போட்டு பேலன்ஸ் பண்ண போகிறோம். இங்கே +3 வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக 3 Cl வந்தால் தான் அது பேலன்ஸ் ஆகும். Cl சார்ஜ் -1. அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் நம்ம. Clக்கு -1, இந்த 1 இங்கே வந்துடும், இந்த 3 இந்த இடத்துல கிராஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். அப்போ ஃபார்முலா என்ன வந்திருக்கும்? CrH2O 3 தடவை, NH3 3 தடவை, NH3 3 டைம்ஸ். இங்கே பவரில் பார்த்திங்கன்னா 3+ சார்ஜ் கிராஸ் பண்ணுற மாலிக்யூல் ஃபார்ம் பண்ணுறதுக்காக இங்கே 1. இந்த இடத்துல குளோரினுக்கு 3. நம்ம ஒன்று இண்டிகேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்கள். பொட்டாசியம் ட்ரை ஆக்சலேட்டோ அலுமினேட். பேர்லேயே ஏட்டுன்னு வந்திருக்கு. ஆனயானிக் காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் ஏட்டுன்னு வரும். இப்போ ஆனயானிக் காம்ப்ளெக்ஸில் முன்னாடி பொட்டாசியம் இருக்குது, கேங்கிற அயான் இருக்குது,
அதுக்கப்புறம் ஸ்கொயர் ப்ராக்கெட். பாசிட்டிவ் அயான் தான் முதல்ல நீங்கள் எழுதணும். அயானிக் காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் பார்ட் இது தான். அதுக்கப்புறம் தான் இது நெகட்டிவ் பார்ட். இது ப்ளஸ் பகுதி, இது மைனஸ் பார்ட்டு. அப்போ இது எப்படி எழுதலாம்? ட்ரை ஆக்சலேட்டோ அலுமினேட். அலுமினேட்னா அலுமினியம். அலுமினியம் 3+ல் இருக்குது. சார்ஜ் அவங்களே கொடுத்துருக்காங்க ஃபார்முலாலேயே. அப்போ இப்போ ட்ரை ஆக்சலேட்டோ அலுமினேட். ஆக்சலேட்டோ ஃபார்முலா என்ன? C2O4 2-. ட்ரை ஆக்சலேட்டோனா 3 தடவை இருக்குது. ஒரு ஆக்சிலேட்டோக்கு -2, 3 ஆக்சிலேட்டோவுக்கு -6. டோட்டல் சார்ஜ் -6. அப்போ நெட் சார்ஜ் -3 வரும். -3 பேலன்ஸ் பண்ணோம்னா கட்டாயம் ஒரு கேக்கு ஒரு ப்ளஸ் தான். கேக்கு +1. அப்போ கிராஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுதுன்னா 3 இங்கே வந்துடும், இந்த 1 இங்கே போயிடும். K3 Al C2O4 ட்ரைஸ். நெக்ஸ்ட் பாருங்க, டையமைன் டைக்ளோரிடோ N போட்டு பிளாட்டினம் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நைட்ரேட்டோவில் N லிங்கேஜ் ஆகிருக்கு. ஆம்பிடென்டட் லிகாண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு இந்த இடத்துல. டையமைன் டைக்ளோரிடோ பிளாட்டினம் 2 இது ஒரு நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். எப்படி நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லணும் பார்க்கும்போது பிளாட்டினம் 2 அது கூட அமோனியா குளோரின் வந்திருக்கு. ஃபஸ்ட் எத்தனை ப்ராக்கெட் போட்டுக்க வேண்டியதான். முன்னாடி பொட்டாசியம் சோடியம் அது மாதிரி அயான் வரல, பாசிட்டிவ் பார்ட் வரல. பிளாட்டினம் வந்து 2ல் இருக்குது, +2ல் இருக்குது. 2 அமோனியா இருக்குது. அம்மைன் டையமைன் டை நைட்ரிட்டோ 2 தடவை இருக்குது. குளோரிடோ டையமைன் குளோரிடோ நைட்ரிட்டோ. குளோரிடோனா Cl இருக்குது, நைட்ரிட்டோ குரூப் இருக்குது. N மூலமாக இணைஞ்சிருக்கனால அந்த NO2ன்னு போட்டுக்கணும். இதே நைட்ரிட்டோ போட்டு ON1 போட்டிருந்தாங்கன்னா இங்கே ON1 போடணும் நீங்கள் ஸ்ட்ரக்சரில். ஓவரால் சார்ஜ் என்ன? இதுக்கு ஒரு -1, இதுக்கு ஒரு -1, 2 + 2 - வந்து 0. இப்போ நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ், நடுநிலை அணைவு சேர்மம். அடுத்தது பென்டா அம்மைன் கார்பனேட்டோ கோபால்ட் 3 குளோரைடு. ப்ராக்கெட்டை போட்டுக்க போகிறோம். அது அணைக்க கேட்டையானிக்க எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். பென்டா அம்மைன் அமோனியா வந்து 5 தடவை. மெட்டல் தான் ஃபஸ்ட்டில் போடணும்னு சொன்னேன் எப்பயுமே. கோபால்ட்டு +3. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கார்பனேட்டோ பென்டா அம்மைன் அமோனியா 5 தடவை இருக்குது. கார்பனேட்டோ CO3 2-. கார்பனேட்டோட சார்ஜ் வந்து 2-. அமோனியாவுக்கு சார்ஜ் 0. 3ல் 2 போயிடுச்சுன்னா மீதி 1 ப்ளஸ் இருக்கும். அதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு குளோரைட் இருக்குது. அப்போ Cl -1. ஒரு +1 -1 சரியாக போயிடும். அப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து ஒரே ஒரு Cl மட்டும் தான் வரும். கிராஸ் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி இருக்கப்போ ஒன்று கேன்சல் ஆகிடும். ஒரு ப்ளஸுக்கு ஒரு மைனஸ் அயான் இருக்குது. இது போல் நீங்கள் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலா கொடுத்துட்டு நீங்கள் ரிவர்ஸில் வரலாம். நேம் வைக்கிறது ஒரு 10 எக்ஸாம்பிள் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இப்போ அடுத்த கொஷின்ஸ் பார்க்கலாம். இது எக்ஸாம்பிள் 2023 ரிப்பீட் ஒரு இயர் கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப எக்ஸாம் வச்சாங்க. அதில் கேட்டிருக்காங்க திரும்ப CONH3 6 டைம். CONH3 6 டைம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் 6 அமோனியா இருக்குது, ஒரு ஹோமோலெப்டிக்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தானே? 6 அமோனியா ஒரே மாதிரியான ஆள் தான் இருக்காங்க. அமோனியா வாட்டர் குளோரின் ஏதாவது மாற்றி வரல, ஒரே ஒரு ஆள் தான் வந்திருக்காங்க. அமோனியாங்கிற ஒருத்தர் மட்டுமே வந்திருந்தா 6 எல்லா பொசிஷன்லையும் ஈனிகள் பொசிஷனில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் நம்ம ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ்னு சொல்கிறோம். இங்கே 4 அமோனியா இருக்குது, 2 குளோரின் இருக்குது. இங்கே 2 விதமான ஈனிகள் இருக்குது, லிகான்ஸ் இருக்குது. அதனால் இது ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ், பல்லின அணைவு சேர்மம். இது ஓரின அணைவு சேர்மம். இது ஓரினம், இது வந்து பல்லினம். 2 வேறு லிகான் இருக்கிறதுனால பல்லின அணைவு சேர்மம். ஸ்டேட்மெண்ட் 2 காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது CONH3 ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் லிகான். ஒரே மாதிரியான ஈனிகள் இருக்கிறது. தான் நமக்கு காரணம். அப்படி இருந்தால் தான் நம்ம ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். வெவ்வேறு வகையான ஈனிகள் இருந்ததுன்னா, மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் லிகாண்ட் இருந்ததுன்னா அதை நம்ம ஹெட்ரோலெப்டிக் சொல்கிறோம். இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ரெண்டுமே ட்ரூ தான். ஏன் ரீசன் நம்ம சொல்லக்கூடிய இதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான். ஒன் கைண்ட் ஆஃப் லிகாண்ட் இருக்கிறதுனால ஹோமோலெப்டிக்னு சொன்னோம். இதில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லிகாண்ட் இருக்கிறதுனால நம்ம ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஹோமோலெப்டிக் ஹெட்ரோலெப்டிக் வகை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2017 ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. கோபால்ட்டு கூட எடுத்துகிட்டு குளோரைடு கூட அமோனியாவை பாஸ் பண்ணுறார். இது வெர்னர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்த்துருப்பாரு. அவர் கோபால்ட்டு கூட 6 அமோனியா பாஸ் பண்ணும்போது எல்லோ கலர் வந்திருக்கும். கோபால்ட்டு குளோரைடு கூட அமோனியா பாஸ் பண்ணுறாரு. 6 மோல்ஸ் பாஸ் பண்ணும்போது எல்லோ கலரும்.
5 மோல் பாஸ் பண்ணும்போது பர்பிள் கலரும் வருது. அதுவே 4 மோல் அமோனியா பாஸ் பண்ணும்போது க்ரீன் கலர் வருது. இன்னொரு 4 மோல் பண்ணும்போது ஒரு தடவை பார்த்தா வயலட் கலரில் கிடைக்குது. என்னடா இது எல்லாம் 4 மோல்னு வச்சு இது மேலே சொன்னதை கூட ஏற்றுக்கிற மாதிரி இருந்தது. 6 மோலுக்கும் ஒரு கலரு, 5 மோல் சேர்க்கும் போது ஒரு கலரு, இது ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரியாக தானே இருக்குது. இது எப்படி கொடுத்தது அப்படின்னா அதில் ஐசோமரிசம் இருக்குது, சிஸ் அண்டு ட்ரான்ஸ் அப்படிங்கிற பொசிஷனில் மாறி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டாஹைட்ரல் ஜியாமெட்ரி, கோபால்ட் ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணணும். கோபால்ட் வந்து ஆக்டாஹைட்ரல்னால் மொத்தம் 6 இருக்கணும். 6மே அமோனியாவை எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு கேஸில் 6மே அமோனியாவை இருக்கும் பொழுது கோபால்ட்டுக்கு வந்து அமோனியாவுக்கு 0, கோபால்ட்டுக்கு +3 இதில். அப்போ பவரில் +3 வரும். சிஎல் கூட இணைஞ்சிருந்ததுன்னா மீதி இருக்க 3 சிஎலும் வெளியில் இருந்திருக்கும். அதனால் Cl3 3 சிஎலுக்கும் -3, +3க்கும் -3க்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. எப்பயுமே இந்த காம்ப்ளெக்ஸ் பார்ட் வந்து அயானாக மாறாது. ஆனால் அதில் வெளியில் அவுட்டரில் இருக்கக்கூடிய அயானுக்கு பேர் கவுண்டர் அயான், எளிய அயனின்னு சொல்லுவாங்க. எளிய நேர அயனியாகவும் இருக்கலாம், எளிய முன்னாடி இருந்தால் நேர அயனி, பின்னாடி இருந்தால் எதிர் அயனி. இப்போ 3 குளோரின் இருக்குது. 3 குளோரின் இருந்ததுன்னா இப்போ ஒரு காம்பவுண்டில் குளோரின் இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா AgNO3 சில்வர் நைட்ரேட் கரைசல் ஆட் பண்ணி கண்டுபிடிப்போம். AgCl அப்படிங்கிற கர்டி ஒயிட் பிரிசிபிடேட், நீர் போன்ற வெண்ணிற வீழ்படிவு, நீர் போன்ற வெண்ணிற வீழ்படிவு வரும். கர்டி ஒயிட் பிபிடி கிடைக்கும், நமக்கு பிரிசிபிடேட் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே 3 குளோரின் இருக்குது. அப்போ 3 குளோரின் 3 AgNO3 கூட ரியாக்ட் பண்ணும். அயனிகள் அதுக்கு சமமான அளவில் Ag+ கூட ரியாக்ட் பண்ணும். 3 Cl 3 Ag+ கூட ரியாக்ட் ஆகிட்டு 3 AgCl கிடைக்கும். 3 மாலிகுல் ஆஃப் AgCl கிடைக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5 அமோனியா பாஸ் பண்ணும்போது என்ன ஆயிருக்கும்? 5 அமோனியா பாஸ் பண்ணும்போது CONH3 5 தடவை 5 டைம்ஸு. இப்போ 6 ஈனி வருந்த இடத்துல 5 தான் இருக்குது. அதனால் இது 6ஆக மாறுறதுக்காக ஆக்டாய்டில் மாறுறதுக்கு ஒரு சிஎலை உள்ளார நம்ம போட்டுக்கலாம். இங்கே எளிய அயனி உள்ளே போய் லிகாண்டாக ஆக்ட் பண்ணுது. சிம்பிள் அயான் கேன் ஆல்சோ ஆக்ட் அஸ் எ லிகாண்ட். அந்த மாதிரி இதுக்கு பேர் அயனைசேஷன் ஐசோமரிசம் நம்ம சொல்லுவோம். அப்போ மீதி 2 சிஎல் தான் வெளியில் இருக்கும். அப்போ 2 சிஎல் வெளியில் இருந்தால் 2 AgNO3 கூட ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு 2 AgCl ஃபார்ம் ஆகும். அடுத்தது 4 அடுத்த மாலிகுல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 அமோனியா. 4 அமோனியா உள்ளே வரும்பொழுது எப்படி வந்திருக்கும்? CONH3 4 தடவை, CONH3 4 தடவை. அப்போ 6 லிகாண்ட் வரணும்னா Cl2 2 சிஎல் உள்ளே வந்திருக்கணும். மீதி 3 சிஎல் 1 சிஎல் வெளியில் இருந்திருக்கணும். இதில் 4 + 2 6 ஈனி வந்துருச்சு. இது AgNO3 கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும், AgCl கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மோல் AgCl தான் கிடைக்கும். இது போன்ற வீழ்படிவு வரும். ஆனால் அதை ட்ரை பண்ணி மோல் கால்குலேஷன் பண்ணிங்கன்னா அதில் 1 மோல் தான் கிடைச்சிருக்கும். இதில் 2 மோல் கிடைக்கும். மேலே சொன்னதில் 3 மோல் கிடைக்கும். அதுதான் ஆன்சராக கேட்குறாங்க. இப்போ 3 2 1 ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3rd ஆப்ஷன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுவும் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் தான் கேட்டிருக்காங்க. இது நம்ம ரியாக்ஷன் புரிஞ்சு பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. யூரியா ரியாக்ட் வித் வாட்டர் ஃபார்ம் காம்பவுண்ட் A which will decompose to give compound B. யூரியா அமோனியா கூட ரியாக்ட் பண்ணி என்ன, யூரியா வந்து தண்ணி கூட ரியாக்ட் பண்ணி என்ன காம்பவுண்ட் கொடுக்கும்? யூரியா ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியாவுக்கு ஃபார்முலா NH2CONH2 NH2CONH2 டையமைடு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இதை வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? காம்பவுண்டு இது கூட H, இது கூட O, இது கூட ஒரு H. அப்போ என்ன கிடைச்சிருக்குன்னா 2 மாலிகுல் அமோனியாவும் 1 CO2ஆகவும் போயிடும். 2 அமோனியா அண்டு 1 CO2 மாலிகுல் கார்பன் டை ஆக்சைடு போயிடும். இந்த ஃபார்ம் ஆகிற காம்பவுண்டு will decompose to form B. இந்த A which will decompose A கொடுக்குது. A வந்து டீகம்போஸ் ஆகிட்டு நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் பியை கொடுக்குது. காம்பவுண்ட் பி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே அமோனியா. இங்கே அமோனியா கிடைக்கும். அமோனியா வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அமோனியா காப்பர் 2+ கூட ரியாக்ட் பண்ணும். காப்பர் 2+ கூட அமோனியா ரியாக்ட் பண்ணுச்சுன்னா நமக்கு டெட்ரா அமைன் காப்பர் 2+ அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும்.
இது ஒரு டீப் ப்ளூ கலர், நைல் தொகையில் இருக்கக்கூடிய ப்ளூ கலர் மாதிரி இருக்கும். இது டெட்ரா அமைன். காப்பர் வந்து சார்ஜ் 2+ இருக்கும், அமோனியாவுக்கு 0, ஓவரால் சார்ஜ் 2. டெட்ரா அமைன் காப்பர் 2+ காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் பாருங்கள், EDTA இது ஒரு லிகாண்டை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. லிகாண்டோடைய ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்காங்க. நமக்கு எத்திலின் டையமின் தெரியும், NH2 CO. நம்ம யூரியாவுக்கு பார்த்தோம், NH2 பாண்ட் NH2 நம்ம இப்படி பார்த்துருப்போம். இது ஹைட்ரஸீன், இது நியூட்ரல் லிகாண்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எத்திலின் டையமின் CH2 இதில் NH2 போட்டுக்குவோம், ரெண்டு பக்கமும் NH2 இருக்க மாதிரி போட்டுக்குவோம். இது EN சொல்கிறோம் நம்ம, எத்திலின் டையமின். எத்திலின் டையமினில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4Hக்கு பதிலாக அசிட்டேட் குரூப் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். CH2 N, இதில் CH2 COO மைனஸ், CH2 COO மைனஸ், CH2 COO மைனஸ், CH2 COO மைனஸ். இப்போ 4 பக்கமும் 4 மைனஸ் இருக்குது. இதில் இது லிகாண்ட் ஆக்ட் பண்ணும், இந்த நெகட்டிவ் பார்ட்டு இதுவும் லிகாண்ட் ஆக்ட் பண்ணும். இந்த 4 பக்கமும் 4 O மைனஸ் இருக்குது. இங்கே வந்து நைட்ரஜன், சாரி இங்கே நான் நைட்ரஜன் போடல, நைட்ரஜனில் இருக்கக்கூடிய லோன் பேர் மூலமாக இது இந்த நைட்ரஜன் ஒன்றும் இந்த நைட்ரஜன் ஒன்றும் லிகாண்டாக நமக்கு ஆக்ட் பண்ணும். அப்போ மொத்தம் 6 டோனார் சைட் வந்து எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 டோனார் சைட், 6 ஈனிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நைட்ரஜனும் டோனார் ஆக்ட் பண்ணும், இங்கே ஆக்சிஜனும் டோனார் ஆக்ட் பண்ணும். இது ஒரு ஹெக்ஸாடென்டேட் லிகாண்ட், 6 பிணைப்பு ஏற்படுத்தும் அட்டன் டைமில். அதனால் இதுக்கு பேர் டென்டிசிட்டி வந்து 6. ஹெக்ஸாடென்டேட் லிகாண்ட் இதை நம்ம சொல்லுவோம், அல்லது கீலேட்டிங் லிகாண்ட். இது நிறைய இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இதை வச்சு நம்ம லெட் பாய்சனை ரிமூவ் பண்ணலாம், ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டரை ரிமூவ் பண்ணலாம். இது மாதிரி நிறைய இடத்துல இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஆன்சர் ஹெக்ஸாடென்டேட்னு ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. அப்போ 4 ஆக்சிஜன் ஆட்டம் மூலமாக ஷேர் ஆகுது, 2 நைட்ரஜன் ஆட்டத்து மூலமாக டோனார் ஆட்டம் ஷேர் பண்ணிக்குது. EDTAவோட ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐசோமரிசத்தில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த காம்ப்ளெக்ஸில் என்ன ஐசோமரிசம் இருக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. COCl2 இந்த மாதிரி 2 லிகாண்ட் ஒரு ஆக்டாஹெட்ரல் ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் 2 லிகாண்ட் இருந்ததுன்னா அதில் சிஸ் டிரான்ஸ் ஐசோமரிசம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. காம்ப்ளெக்ஸ் நம்ம கோபால்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் போட்டுக்கலாம். 4 பக்கமும் 4 லிகாண்ட் அப்ரோச் பண்ணும். இந்த அப்ரோச் பண்ண மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்கும். இந்த இதில் ஸ்கொயர் பிளேனாக இந்த 3 டைமென்ஷனில் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 கார்னர்லேயும் 4 லிகாண்ட் இருக்கும். மேலே ஒன்று, இந்த இதுலேருந்து மேலே ஒன்று இருக்கும், இதுக்கு கீழே ஒன்று இருக்கும். அப்போ அந்த பொசிஷனில் வந்து 2 இடமும் CL இருந்ததுன்னா, முதல் 2 இடம் CL இருந்ததுன்னா பக்கத்துலேயே இருந்தால் அதை நம்ம சிஸ்ஸுன்னும். மீதி இந்த EN வந்து 2 பாண்ட் ஏற்படுத்தும் அட்டன் டைமில். பெட்வீன் த 2 லிகாண்ட் வந்து இதில் 2 பாண்ட் ஏற்படுத்தும். அதனால் கோஆர்டினேஷன் நம்பர் 6. இதே ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதலாம், இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம சிஸ்ன்னு சொல்கிறோம். நமக்கு வந்து 12 சிஸ் இருக்குது, சிஸ் பொசிஷனில் இருக்குது. அவ்வளோவும் பார்க்குறதில்ல. அதில் 1 2 மட்டும் சிஸ்ஸு, 12 சிஸ் பொசிஷன் இருக்குது, 1 2 1 3 1 4 அது மாதிரி நம்ம 12 சிஸ் பொசிஷன் இருக்குது ஆக்டாஹெட்ரல் ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும். அதில் 1 2 மட்டும் சிஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ட்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் 1 6 ஒன்று மேலேயும் கீழேயும் மட்டும் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். மீதி 4 கார்னர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பைடென்டேட் லிகாண்ட், பிரிட்ஜிங் லிகாண்ட் வந்து எத்திலின் டையமின் இருக்கும். இந்த பக்கம் ஒரு EN இருக்கும், பிரிட்ஜிங் லிகாண்ட். மேலே ஒரு CL கீழே ஒரு CL இருக்கும். இது டிரான்ஸ் மாலிகுல்னு சொல்கிறோம். சிஸ் டிரான்ஸ் ஐசோமரிசம் இதில் கொடுக்கணும்னா அது வந்து நம்ம ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம்னு சொல்கிறோம். இதில் லிகாண்ட் சிம்பிள் அயான் வெளியிலேருந்து உள்ளே வந்தால் தான் அயனைசேஷன் ஐசோமரிசம் கொடுக்கும். இங்கே வெளியில் அயானே இல்லை, அதனால் இது வராது. கோஆர்டினேஷன் ஐசோமரிசம்னா பைமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸில் தான் வரும். காம்ப்ளெக்ஸ் கேட்டையானும் காம்ப்ளெக்ஸு, ஆனையானும் காம்ப்ளெக்ஸு, அது மாதிரி வந்தால் மட்டும்தான் கோஆர்டினேஷன் ஐசோமரிசம் வரும். இப்போ அதுவும் இல்லை. லிங்கேஜ் ஐசோமரிசம்னா ஆம்பிடென்டேட் லிகாண்ட் மட்டும்தான் கொடுக்கும். ஆம்பினா போலியானது. என்கிட்ட 2 கை இருக்குது, நான் 2 கையில் ஏதாவது ஒன்று தான் உங்கள்கிட்ட கொடுக்க முடியும் அட்டன் டைமில். அப்போ ஒரு கை மூலமாக தான் பிணைப்பு ஏற்படுத்தும். இது இடது கை அல்லது வலது கை. அந்த மாதிரி லிகாண்டுக்கெல்லாம் பேர் ஆம்பிடென்டேட்னு சொல்கிறாங்க.
பிணைப்புறும் தமிழில் வந்து பிணைப்புறும் ஈரணு கொண்ட ஒரு முனை இனி. NO NO2 எப்படி இணையலாம்? N மூலமாக இணையலாம், அல்லது ONOன்னு இணையலாம். மெட்டல் கூட டைரெக்டாக O இணைஞ்சிருக்கு, இங்கே N இணைஞ்சிருக்கு. சைனைடு C மூலமாக இணையலாம், அல்லது NCன்னு இணையலாம். CN மைனஸ் NC மைனஸ், சார்ஜ் வந்து ஒரு சார்ஜ் -1. அடுத்தது SCN -1 தயோசைனைடு, NCS -1. மெட்டல் கூட இணையிறது N இணையலாம், S இணையலாம். இந்த 3 தான். 3 மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். ஆம்பிடென்ட் லிகாண்ட் நம்ம ஸ்கூல் லெவலுக்கு அவ்வளோதான் கேட்பாங்க. இதை வச்சு நீங்கள் ஐசோமெரிசம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஐசோமெரிசத்தை வச்சு நீங்கள் சொல்ல போகிறீங்க. இது வரைக்கும் நம்ம படித்த கான்செப்டை இப்போ இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இங்கே என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸில் சிஎல்லும் இருக்குது, வெளியில் அயான் இருக்குது. இந்த அயான் உள்ளே போகலாம், NO2 உள்ளேயும் வெளியிலையும் போயிட்டு வரலாம். இன்னொரு ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கும் போது, இங்கே N வந்துருக்கு, இந்த ஆம்பிடென்ட் லிகாண்ட் 3 வந்தாலே லிங்கேஜ் ஐசோமெரிசத்தை கொடுக்கும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் NO2 வந்து இணைஞ்சிருக்கு, அடுத்த டைம் பார்க்கும்போது ONOன்னு இணைஞ்சிருக்கலாம். அப்போ இது லிங்கேஜ் ஐசோமெரிசத்தை கொடுக்கும். இது அயனைசேஷன் ஐசோமெரிசத்தையும் கொடுக்கும், சிஎல் உள்ளே போயிட்டு வெளியில் வர்றது. நமக்கு இங்கே ஆப்ஷன் மல்டிபிள் ஆப்ஷனுக்கு ஒரே ஆப்ஷனுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்கல, அதனால் நம்ம அயனைசேஷனுக்கு வேறு ஆப்ஷன் இருக்குது. இந்த Br- உள்ளே போகும், இந்த சல்ஃபேட் வெளியில் வரும், கவுண்டர் அயனாக ஆக்ட் பண்ணும். சல்ஃபேட்டு உள்ளே வந்தால் தான் லிகாண்ட், இங்கே வெளியில் வரும்போது சாதாரண ஆள் தான். இப்போ இங்கே இதில் கொடுக்கக்கூடியது அயனைசேஷன் ஐசோமெரிசம் கொடுக்கும். அமோனியா சைனைட் இது மாதிரி பைமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸ் வந்தாலே கண்ணை மூடிட்டு நீங்கள் கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம்னு போட்டுடலாம். COH2O 6 தடவை Cl3. இது உள்ள வாட்டர் மாலிகுல் வந்து உள்ளேயும் வெளியிலையும் சிஎலும் மாறி வரும் பொழுது நமக்கு வந்து வாட்டரோட எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி அது கலர் மாறும். COH2O 5 தடவை 5 டைம்ஸ் போட்டுட்டு நம்ம சிஎல்ல இன்னொரு பொசிஷனுக்கு போட்டுக்கலாம், 6வது பொசிஷனுக்கு போட்டுக்கலாம். மீதி வந்து 2 சிஎல் வெளியில் போட்டுக்கலாம். இப்போ உள்ளே இருந்த ஒரு வாட்டர் வந்து டாட் வச்சு H2O, இது மோனோஹைட்ரேட்னு சொல்லலாம். 2 வாட்டர் வெளியில் வந்து 2 சிஎல் உள்ளே போகலாம், டைஹைட்ரேட். 3 வாட்டர் உள்ளே போயிட்டு வெளியில் வந்துட்டு 3 சிஎலுமே உள்ளே போகலாம், அது ட்ரைஹைட்ரேட். அப்போ வாட்டர் உள்ளேயும் வெளியிலையும் போயிட்டு வர்றதுக்கு ஏற்ற மாதிரி கலர் டார்க் க்ரீன், லைட் க்ரீன் அந்த மாதிரி கலர் மாறும். அந்த மாதிரி ஐசோமெரிசத்துக்காக நம்ம என்ன சொல்கிறோம்னா சால்வேட் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கரெக்டான ஆப்ஷன் எங்கே இருக்குது? டிக்கு 1 வந்து பார்த்தீங்கன்னா 2 1 3ல் இருக்குது, ஏக்கு 2 அதில் தான் இருக்குது. பி ஆப்ஷனுக்கு பாருங்கள், ஆப்ஷன் பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3rd அப்படிங்கிறது 3rd ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3rd ஆப்ஷன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னுடைய வீடியோஸ் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் முன்னாடி வீடியோஸில் இது மீதி இருக்க கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணியிருக்கோம். மெட்டல் கார்பனைல், சிஎஃப்டி தியரி, விபி தியரி எல்லாமே நம்ம முன்னாடி வீடியோஸில் சால்வ் பண்ணியிருக்கோம். இதில் இருக்க மற்ற கொஷின்ஸை நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் டவுட் இருந்தால் உங்களுக்கு தேவையானதை கமெண்ட்ஸில் போடுங்க, நம்ம அது சம்மந்தமான வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.